பார்த்தீங்கன்னா 75 விதமான மக்கள் வந்து சிங்கள மக்களாக தான் இருக்கணும், பார்க்கவே தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஜேசிபியில் பாருங்க மணலை எடுத்துக்கொண்டு வந்து மட்டப்படுத்தி கொண்டிருக்கணும். அதாவது இந்த பாதையில் வந்து மணல் மண் போட்டு கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லூர் கிளை நூலகம் இருக்குது, மாநகர சபை யாழ்ப்பாணம். இந்த பேர் வந்து அரசடி வீதி. அரசடி பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டின வளைவு யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்பள்ளி. கற்பூரத்தின் பேப்பர் போடுறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு குப்பை தொட்டி ஒன்று வச்சிருக்கேன். ஜெஃப்னாகின் லேடிஸ் காலேஜ் கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். நாளைக்கெல்லாம் இந்த இடங்கள் வந்து ஃபுல்லாகவே வாகனங்கள் போக தடை செஞ்சிருக்கணும். உறவுகளே நாங்கள் இப்போ இங்கே போய் கொண்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு தான் போய் கொண்டிருக்கோம். அதாவது இன்னொரு 3 நாள் தான் இருக்குது நல்லூர் திருவிழாவுக்கு. இப்போ வந்து நல்லூர் ஊர் அப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அப்படியே கோயிலுக்கு அப்படியே போய் பார்த்துக்கொண்டு வரலாம்னு போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. இப்போ இந்த நிலைமையில் இந்த டைமில் வந்து நல்லூர் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டாதர் சந்திலாம் நிற்கிறேன். இந்த சந்தியெல்லாம் நான் உள்ளே போக போகிறேன். இப்போ போக போகிற இடத்துல பேர் வந்து அரசடி வீதி. அரசடி ரோட்டாண்டு போட்டிருக்கேன். பாருங்க தட்டாதர் சந்தி எப்படி இருக்குண்டு. வீதி வந்து சரியான பிஸியாக தான் இருக்கு பாருங்க. இந்த வீதியை கடக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் அந்த அரசடி வீதியால் தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் கிண்டு லேடிஸ் காலேஜ் அடிக்க வந்துட்டேன். ஜெஃப்னா கிண்டு லேடிஸ் காலேஜ். அப்படியே அந்த லேடிஸ் காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிள்ளையார் கோயிலும் இருக்குது. இது வந்து யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை. அப்படியே தொடர்ந்து பலாலி ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நல்லூர் கோயிலை தான் தேடி போய் கொண்டிருக்கோம். நேராக போகணும் நல்லூர் கோயிலுக்கு. பாருங்க அந்த வீதிக்குள்ளே வந்த உடனே நல்லூர் கோயிலுக்கு தண்ணீர் பந்தல் எல்லாம் அமைச்சிருக்கோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். ஃபுல்லாக கருங்கல் வேலை தான் பாருங்க, பார்க்க தெரியுது. அப்படி இதுலேயும் வந்து ஒரு தாகசாந்தி நிலையம் இருக்குது. திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து ஃபுல்லாகவே ப்ளாக் பண்ணியிருக்கணும். இதால் இனி வாகனம் போக இயலாது. இப்போ திருவிழாவுக்கு வந்து இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இனி நாளைக்கெல்லாம் இந்த இடங்கள் வந்து ஃபுல்லாகவே வாகனங்கள் போக தடை செஞ்சிருக்கணும்.
இங்கே பாருங்கள், இதில் இப்போவே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்க. வீதி மூடப்பட்டுள்ளதில் ஒரு தடை ஒன்று வச்சிருக்கணும். நாங்கள் வந்து நல்லூர் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, இந்த டைமே பாருங்க இவ்வளோ சனம் நிற்குதாண்டு இந்த கோயிலில். இந்த நல்லூர் வீதி ஃபுல்லாக பாருங்க இவ்வளோ வாகனங்கள் நிற்குதாண்டு. திருவிழா தொடங்க போதானே நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் பெறுவினோம் இந்த கோயிலுக்கு. அது நிறைய பக்தர்களும் பெறுவினோம். இங்கே இப்போதைக்கு முற்று முழுதாகவே சிங்களாக்கள்லாம் நிற்கணும் போல கிடக்குது கோயிலில். சரி வாங்க அப்படி பார்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதால வந்து நல்லூரில் வந்து நிறைய பக்தர்கள் நிற்கணும். அதோட பாருங்க நிறைய சிங்களாக்கள் எல்லாம் நிற்கணும். சரி நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்குள்ளே போகலாது, கோயில் வீதிக்குள்ளே போயிட்டு வருவோம். பருத்துற பஸ் கொண்டு போய் கொண்டிருக்கு. இனி இந்த திருவிழா டைமில் வந்து ஏதாவது பஸ்ஸும் போகலாது, ஒரு வாகனமும் போகலாது. அவ்வளோத்துக்கு இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே அடைக்கப்பட்டு தனியாக பக்தர்கள் மட்டும் நடந்து வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். வாகனங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. மேலாடை கலட்டி நல்லூரில் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தின் பேப்பர் போடுறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு குப்பை தொட்டி கொண்டு வச்சிருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா 75 விதமான மக்கள் வந்து சிங்கள மக்களாக தான் இருக்கணும், பார்க்கவே தெரியுது.
அவர்கள் வந்து அதிகமாக வெள்ளை நிற ஆடைகள் தான் அணிந்து கொண்டு வருவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஜேசிபியில் பாருங்க மணலை எடுத்துக்கொண்டு வந்து மட்டப்படுத்தி கொண்டிருக்கணும். அதாவது இந்த பாதையில் வந்து மண் போட்டு கொண்டிருக்கணும். அதோட இங்கேயும் வந்து இப்போ மணல்கள் குவிச்சு வச்சுக்கணும். இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாக இனி பரவுவினா. சனி ஞாயிறாக ரெஸ்ட் எடுக்கிறபடியா வெள்ளிக்கிழமை வருவீங்க. சனி ஞாயிறு ஆஃபீஸர்ஸ் லீவு தானே மோஸ்ட்லி. இதில் பார்க்க தெரியுது பாருங்க, இப்படி மட்டப்படுத்தி கொண்டிருக்கின வண்டு. அப்படி நாங்கள் இனி வெளியில் போய் அப்படியே இந்த நல்லூர் ஊரையும் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். பார்த்தீங்கன்னால தெரியும், தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, இதில் தாகசாந்தியை பாருங்க எப்படி இருக்குண்டு. மேலே வந்து இந்த வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வெட்டி 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 ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்குது பாருங்க பார்க்கவே. வேலையில் வந்து நடந்து ஒன்று தான் இருக்கீங்க. பிரதேச செயலகம் நல்லூர். இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கடைகள் எல்லாம் வந்துருக்கு, பார்க்க தெரியுது. யூபிங்கன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. இதான் வந்து யாழ் மாநகர சபை.
செம்மணி சந்தி வந்து 3.4 கிலோமீட்டர் இந்த வீதியால் போகணும். அதாவது நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்பி போனால் செம்மணிக்கு போகலாம். இப்போ நாங்கள் வந்து நல்லூர் வீதியை தான் சுற்றி கொண்டு வர போகிறோம். ஸோ நாங்கள் இதால் தான் போக போகிறோம். நேராக போய் இடப்பக்கத்தில் வந்து ஒரு ஒழுங்கை கொண்டு வரோம். அந்த ஒழுங்கைக்கால் திரும்ப போகிறோம். இது வந்து சங்கிலியன் பூங்கா பாருங்க. இதில் சங்கிலியம் மன்னன் குதிரையோட நிற்கிற ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கணும். நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம். பாருங்க இதில் வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் எல்லாம். இதில் ஒரு குட்டி கோயில் இருக்குது. அப்படியே தொடர்ந்து போக வந்து இதில் வந்து ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சிறுவர் விளையாடுறதுக்கான அந்த விளையாட்டு இடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். சீசோ சர்க்கஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் வேறு ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. யாழ்ப்பாண மாநகர சபை முன்பள்ளி. ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம். அதாவது இதில் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரும் இருக்குது. அப்படியே அந்த ஆரம்ப பாடசாலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லூர் கிளை நூலகம் இருக்குது. மாநகர சபை யாழ்ப்பாணம். திறந்திருக்கும் நேரம் காலை 9 நேரம் பார்த்திங்கன்னா காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கணும். இதான் வந்து அந்த லைப்ரரி பாருங்க எப்படி இருக்குண்டு. நார்தன் வெல்டிங் ஒர்க்ஸ். இதில் போகிற வழியில் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று வருகுது. வீடை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இடப்பக்கம் திரும்பி நான் வந்து நல்லூர் கோயில் வருகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டின வளைவு. அலங்கார நல்லூர் ஆண்டு போட்டிருக்கீங்க பாருங்க. எல்லா வளைவுலையும் அலங்கார நல்லூர் ஆண்டு இருக்குது. இதான் வந்து நல்லூர் பின் வீதி பாருங்க எப்படி இருக்குண்டு.
பாருங்க இந்த டைம் இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. லிங்கன் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அப்படி அங்கே ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போகர்ன்ற ஒரு உடுப்பு கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உடுப்புகளை வந்து பிரிண்ட் பண்ணி விற்பினாம். ரியோ எப்படி இருக்குதுன்ட்டு இந்த டைம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ரியோக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லூர் பின்வீதி ரியோக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டண கழிப்பிடம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம். அதாவது ட்ரிப் ஆக்களுக்கு வந்து இந்த இடங்கள் பெருசாக தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே ரூமுகள் எடுத்து போய் தான் நீங்கள் சில பேர் குளிப்பீங்க. அதுக்காக எல்லாம் இங்கே போக தேவையில்லை. இதிலேயே பார்த்தீங்களாண்டா வந்து குளிக்கலாம் பாருங்கள். அனாவசிய செலவு இருக்காது ட்ரிப் ஆக்களுக்கு. லாங் ட்ரிப் பஸ் வாராக்கள், லாங் ட்ரிப் வாராக்கள், இப்போ வெளி மாவட்டங்கள்லேருந்து வாராக்கள் இங்கே வந்து இதில் தாங்கிற வாஷ்ரூம் அதெல்லாம் இருக்குது. தண்ணி இதில் இருக்கிறது வந்து பெருசாக ஒருத்தங்க தெரியாது. அதோட கட்டணம் காசு வாஷ்ரூம் இருக்குது, பாத் பண்ணுற ஏரியாவும் இருக்குது.